வன்தாராவுக்கு 2019 தான் முதல்ல ஒரு 4 யானைகள் போகுது. ஆனால் 2020 எண்டுக்கு முடிவுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 100 யானை அவங்க சேர்த்துறாங்க. அவங்கள்ட்ட வந்து லைசன்ஸே கிடையாது. அதுவும் எனக்கு நல்லா தெரியும். இதுக்கு பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பலியாடை கொண்டாடணும். ஆனால் அந்த பலியாடுக்கு வந்து மோடி எதிர்ப்பு தெரியக்கூடாது. ஏன்னா இது வந்து கோயிலுக்கு எதிராக பண்ணுறோம். ஸோ அதனால் ஆர்எஸ்எஸ் பிஜேபினாலே கொஞ்சம் இந்து மதத்துக்கு எதிராக பண்ண மாட்டானுங்க. பட் அவனுக்கு வாயை எப்படி அடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த முட்டாளை கூட்டிகிட்டு வரான். அப்புறம் என்ன பண்ணால் இவனுக்கு ஆசை கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அதனால் அரிய வகை மிருகங்கள்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டான். இப்போ இந்த கேரளா யானைக்காரனுங்க வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுறானுங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அவனால் யானையை எடுக்க முடியல. தமிழ்நாட்டிலேருந்து இங்கேருந்து எடுக்க முடியல. நான் உள்ளே போய் அவன் எங்கே கேஸை போட்டால் நான் உள்ளே போய் நின்றுட்டு அடித்து விரட்டி விட்டுறது. எங்கெல்லாம் பணம் இருக்கோ அங்கே 2 யானையை கொடுத்தா அவெல்லாம் பார்த்துட்டு போகிறான். நீ வனத்துறையில் வச்சுக்கிட்டு அது சாப்பாடு போடுற காசு தட்டி தின்னுக்கிட்டு இருக்கானுங்க. நான் எழுதி வச்சிருக்கேன் சார் ஒரு கேஸு அம்பானிக்கு எதிராக. பட் நான் இப்போ போட மாட்டேன். அது டைரெக்டாக போட்டோம்னா அடி வாங்கிடும். அதனால் இன்டெரக்டாக போடணுன்னு எழுதி வச்சுருந்தா காமிக்கிறேன். இவன் அதுக்குள்ளே ஒரு லாயரை பிடிச்சிடுறாரு டெல்லியில். அவர் வந்து நான் கொடுத்த டேட்டாலாம் வச்சுட்டு டைரெக்டாக அடிச்சிடுறாரு. வன்தாராவை அடித்து அவர் ஒரு பெட்டிஷன் எழுதி காமிக்கிறார். நான் சொல்கிறேன், நீ டைரெக்டாக அடிச்சேன்னா இது வரைக்கும் 33 பெட்டிஷன் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் லைசன்ஸே எல்லாம் எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு. அப்போ என்ன 2020 என்னை வந்து செட் பண்ணுறதுக்காக வந்துட்டானுங்க அவங்க ஆஃபீஸ்லேருந்து. வந்து பணம்லாம் தாரோம் அது. ஆனால் எல்லாம் வேணாம். முதல்ல பணத்தை பற்றி பேசல, லஞ்சம்லாம் பேச. முதல்ல என்ன பேசுனாங்கன்னா ஒரு டொனேஷன் கொடுக்கணும், அவங்களுக்கு நல்லா வேலை பண்ணுறீங்க. முதல்ல வந்து ரிலையன்ஸ் சொல்லலை. நான் சரி பார்க்குறேன் அப்படின்னு. நீங்கள் வாங்க இங்கே வந்துருங்க, கேஷாக கொடுத்துருணும். நான் சொன்னேன், நான் என்ஜிஓ நடத்துகிறேன் சார், நான் சொந்த காசு எடுத்துக்கல, இது எல்லாம் என்ஜிஓக்கு தான் போவோம், நாங்கள் செக்கு தான் எடுத்துக்குவோம், இல்லை கேஷை போய் பேங்க் அக்கௌண்ட் தரேன், அங்கே போய் டெபாசிட் பண்ணுங்க அப்படின்னு. அப்புறம் தான் வெளியே வருது கொஞ்சம் கொஞ்சமாக லஞ்சம் கொடுக்க ட்ரை பண்ணுறாரு. மனித குரங்குகள் ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம். அந்த மனித குரங்குகளை இந்தியாவுக்குள் கொண்டாடுவதற்கு நீங்கள் பணம் கொடுத்துருப்பீர்கள் அல்லவா, அதுதான் ப்ரெடிகேட் ஆஃபர்ஸ் அப்படின்னு. இது ரெண்டும் இருக்குன்னா இடி உள்ள வந்து உங்களை ரெய்ட் பண்ணலாம். அப்பட்டமான ஒரு திருட்டுத்தனத்தை நீ பண்ணிட்டு அதை இன்னைக்கு மூடி மறைக்கிறீங்கன்னா அது எவ்வளோ கேவலமான செயல். யோசிச்சு பாருங்க. இது வந்து அசிங்கம், நமக்கு மட்டும் இல்லை, தேசத்துக்கே அசிங்கம். அந்த சிஐடிஎஸ்ல நம்ம இந்தியாலாம் ஒரு மெம்பர். ஸோ ஒரு மனித குரங்கு அங்கேருந்து இந்தியாவுக்குள்ளே கொண்டாண்டாங்கன்னா அது சட்டமீறல். ஆனால் இவன் மனித குரங்கு மட்டும் இல்லை, ஆப்பிரிக்க யானை, ஆப்பிரிக்க லயன்லாம் கொண்டாந்துருக்கான். ஆப்பிரிக்க யானை 2 கொண்டாந்து அதில் ஒன்று செத்து போச்சு. உள்ளே வந்து ஒரு ஆண் யானை 3 யானை பாகங்களும் ஒரே நாள் கொண்டு இருக்கு. அதுவும் வெளியே வராது. அந்த நியூஸ் எல்லாம் அங்கே வேலை செய்யணும்னாலே உங்களுக்கு மொபைல் ஃபோன் நீங்கள் சரண்டர் பண்ணிடணும். அவங்கள்ட்ட வீடியோ எடுத்து அனுப்பிடுவானு. கவர் ஸ்டோரி நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் சுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சமூக ஆர்வலர் முரளிதரன் அவர்கள் தான் இருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இந்த வன்தாரா பல பேருக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு சரணாலயம் மாதிரி தெரியலாம். ஆனால் வன்தாராவோட இன்னொரு பக்கத்தை நீங்கள் வந்து 1 by 1 சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு ஒற்றை குரலாக இங்கேருந்து ஒலிக்கிற குரலாக நீங்கள் சொல்லிக்கிட்டே வரீங்க. என்னதான் சார் வன்தாரா அந்த மறுபக்கத்தில் என்னென்ன விஷயங்கள் அடங்கியிருக்கு சார்? 2 விஷயம். ஒன்று வந்து 2 விஷயத்தில் வன்தாராக்குள்ளே 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ரிலையன்ஸ் கிரீன் மிருக காட்சி சாலை, இன்னொன்று ராதே கிருஷ்ணா டெம்பிள் எலிஃபண்ட் வெல்ஃபேர் ட்ரஸ்ட். அதாவது கோயில் யானைகளுக்காக அதுகளுடைய நலவாழ்வுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ட்ரஸ்ட் அப்படின்னு. அது ஏதோ பழைய ட்ரஸ்ட்டு, அதை வந்து இப்படி ரீநேம் பண்ணி இப்போ யானைகளுக்காக உருவாக்குன மாதிரி காமிச்சிக்கிறாங்க. உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா, வன்தாராவுக்கு 2019 தான் முதல்ல ஒரு 4 யானைகள் போகுது. அது ரேம்போ சர்க்கஸ், ஒரு நண்பருடைய சர்க்கஸ்லேருந்து போகுது. அது நல்லா எனக்கு தெரியும். ஆனால் 2020 எண்டுக்கு முடிவுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 100 யானை அவங்க சேர்த்துறாங்க. அவங்கள்ட்ட வந்து லைசன்ஸே கிடையாது. அதுவும் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஆரம்பத்தில் ட்ராக் பண்ணிட்டு வரேன். ஓகே. இதுக்கு பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் யானைகளை ஒழிக்க வேண்டும்னு 2014 ஒரு கேஸ் தொடுக்கிறாங்க மேனா காந்தி கும்பல். கோயில் யானையெல்லாம் இருக்கக்கூடாது, எல்லாம் அகற்றணும் அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு இந்த மாதிரி வேலை தான் தெரியும். இல்லை ஜல்லிக்கட்டு, கோயில் யானைகள், இல்லை தெருன நாய் இருக்கணும். எதெல்லாம் மனுஷன் வந்து இந்திய கலாச்சாரத்துக்கு ஒன்றி போகுதோ அதுக்கு எதிராக அந்த அம்மா ஏதாவது ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வெளிநாட்டு பணத்துக்காக தான் அதை பண்ணுறாங்க. ஸோ அந்த அம்மா நம்ம வந்து கோயில் யானைகளுக்கு எதிராக அவங்களோட கும்பலை வச்சு கேஸ் தொடுக்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த கேஸ் போகலை. 2014 ஒரு மாதிரி 3000 யானைகிட்ட இருக்குது இந்தியாவில். ப்ரைவேட் தனியார் யானைகளும் கோயில் யானைகளும் சேர்ந்து அத்தனை யானைகளை எடுத்து பராமரிக்கிறது வந்து யாரும் முடியாது. ஸோ ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி அந்த கேஸை விட்டுட்டு பக்கத்தில் இருக்க அந்த வனத்துறைகளுக்கெல்லாம் வந்து லஞ்சம் மூட்டி அனிமல் வெல்ஃபேர் போர்டுன்னு ஒன்று இருக்குது, மிருகநல வாரியம் மத்திய அரசில்.
இப்போ நாய் கேஸில் அவனை தான் ஒதுக்கி வச்சுருக்கானுங்கன்னா அவனை வந்து 20 வருஷமாக அந்த அம்மா அடிமையாக வச்சுருக்காங்க அந்த டிபார்ட்மெண்ட்டை. இந்த அம்மா எந்த மினிஸ்ட்ரிக்கு போனாலும் மந்திரியாக இருக்கும் பொழுது எந்த மினிஸ்ட்ரிக்கு போனாலும் தூக்கிட்டு போயிடுவாங்க. இந்த நாய்கள் கடத்தலை சட்டம் முதல்ல எழுதின சட்டம் கல்ச்சர் மினிஸ்ட்ரியிலேருந்து எழுதுனது. கல்ச்சருக்கும் நாய்க்கு என்ன சம்மந்தம்னு யாராவது கேட்டிருக்கணும். அந்த நேரத்தில் யாரும் கேட்கல, நாங்கள் தான் கேட்டோம். அதே மாதிரி ஒரு 5-6 மினிஸ்ட்ரிக்கு அந்த மிருகநல வாரியம் போயிருக்கு. இந்த அம்மா அதையும் கையப்படுத்தி மிருகநல வாரியத்தை என்ன பண்ணுவாங்க, அவன் அங்கேருந்து ஒரு லெட்டரை போட்டு இங்கே எவனாவது ஒருத்தன் பீட்டான்னு சொல்லிட்டு எவனாவது ஒருத்தன் வருவான், அவன் வந்து சொல்லுவான் அந்த யானையை கொடுமைப்படுத்துகிறான் கோயில்லன்னு. உடனே அந்த மிருகநல வாரியத்துக்கு லெட்டர் எழுதி நீங்களும் வந்து சேர்ந்துக்குங்க, கேஸ் போடுவானுங்க. ஸோ ஜோதியில் கலந்துக்க நீங்களும் வாங்கன்னு. பின்னாடி இந்த அம்மா எல்லாத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்கோம். அந்த பீட்டா மிருகநல வாரியம் எல்லாத்தையும் சேர்ந்து எல்லாத்தையும் எப்படி இந்த யானையை தூக்குறது, ஒரு கோயில் யானையை எப்படி தூக்குறது. சங்கர மடத்துலேருந்து 3 யானையை தூக்கி கொண்டு போய் மரக்கணத்தில் வச்சுட்டானுங்க. வச்சு யானைகளை குணப்படுத்துகிறாங்க. சங்கர மடம், காஞ்சி சங்கர மடம். கடைசியில் அந்த யானையை எடுத்துகிட்டு போகல, யானை போக மாட்டேன்டுச்சு. அடிச்சு யானை ரத்தம் வர வரைக்கும் அடித்து தூக்கி கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு யானை லாரியை உடச்சிட்டு கீழே விழுந்து, நெட்டில் கூட இருக்குது அந்த வீடியோ, விழுந்து மூஞ்சி வரலாம் ரத்தம். அதை பார்த்தோன்னா எங்களுக்கு என்னடா நானே கொடுமைப்படுத்துகிறாங்க எடுத்துகிட்டு போகிறாங்க, இப்போ பார்த்தா இவங்க தானே கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு அன்றைக்கி தான் அந்த ஃபஸ்ட்டு நம்ம யானை விஷயத்தில் நான் ஒதுக்கிறேன். 2016 நினைக்கிறேன். இறங்கினோன்னே அப்போ தான் இவங்களை பற்றி ரிசர்ச் பண்ணோம். ஜல்லிக்கட்டு அதே மாதிரி தான் எதேச்சியாக ரிசர்ச் பண்ணல தான் இவங்கெல்லாம் மாட்டுறானுங்க. அதே மாதிரி திரும்ப இந்த கும்பல் மாட்டுது. இவ்வளோ திருட்டுத்தனம் பண்ணியிருக்கு. அதாவது வெளிநாட்டு பெண்கள்லாம் கூப்பிட்டு வந்து நம்ம இந்த பாரத் ரத்னா மாதிரி நரிசக்தி புரஸ்கார் பெண்களுக்கான ஒரு பெரிய ஒரு அவார்டு இருக்குது. அந்த அவார்டெலாம் கொடுத்து யாரெல்லாம் லாபி பண்ணுறாங்களோ யானைக்கு எதிராக ஜல்லிக்கட்டுக்கு அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி அவார்டு கொடுத்து ஒரு பெரிய காமெடி நடந்துட்டு இருக்கு. பின்னாடி இதை வந்து அம்பலப்படுது. அதுலேருந்து நான் அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறேன். அப்போ இந்த சங்கரமரத்தை யானைகளை கொண்டு போய் வச்சு மரக்கணத்தில் வைக்கிறான். நானே கேஸை போட்டு 6 மாதத்தில் திரும்ப ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கொண்டு போயிட்டேன் அந்த 3 யானைகளையும். ஏன்னா சங்கரமரம் அவனும் உளறிட்டு இருந்தான். அவனும் இதில் அவனை ஏதோ மிரட்டி எடுத்தாங்களா இல்லை காசை கொடுத்து எடுத்தாங்கன்னு தெரியல. அவனும் வந்து இல்லை யானை அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னா சட்ட ரீதியாக எடுக்க முடியாது, அங்கே இருக்கக்கூடாது, அவங்களுக்கு லைசன்ஸ்ல தூக்கிட்டு வந்துட்டோம் அந்த யானையை. அதை கொண்டாந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வச்சாச்சு. அதுக்கப்புறம் அவங்க கோலாரில் ஒன்று நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு எகேன்ஸ்டாக கேஸ் போட்டிருக்கேன். இதே என்ஜிஓ, மேனகா காந்தி என்ஜிஓ. அப்புறம் மதுராவில் ஒருத்தன் தான், அவன் கிட்டத்தட்ட இவங்கெல்லாம் 5-6 யானை தான், அவங்க 30 யானை தூக்கிட்டான். அதுவும் ஜெய்ப்பூரில் இருக்க ஜெய்ப்பூரில் வந்து 100கணக்கான யானைகள் யானை சவாரிக்காக யூஸ் பண்ணுறான். அதெல்லாம் வந்து கொடுமை. இவங்க சொல்கிறதே போய் எல்லாமே பார்த்தீங்கன்னா யானைகள் முதுகு வளைந்து விடும் சவாரி பண்ணால். யானை விட்டு முதுகெலும்பில் போய் யாரும் உட்கார மாட்டோம். முதுகெலும்பே இப்படி கூறுவாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு கட்டில் போட்டு அது மேலே தான் மக்கள் உட்காருவாங்க. அதில் உட்காந்து அவங்களுக்கு பைல்ஸ் வந்துடும். இது முதுகெலும்பில் உட்காந்து அது அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஏமாற்று வேலை. அதே நேரத்தில் ஆப்பிரிக்க யானைக்கு முதுகு உள்ளே வளைஞ்சிருக்கும், நம்ம ஆசிய யானைகளுக்கு முதுகு வெளியே வளைஞ்சிருக்கும். என்ன சொன்னாங்க, அந்த ஆசிரிய யானையை முதுகை காமிச்சிட்டு இவ்வளோனா வந்து சவாரி பண்ணாங்க, அதனால ஆப்பிரிக்க இந்த மாதிரி முதுகு உள்ளே வளைஞ்சு போச்சுன்னா ஆப்பிரிக்க யானை தூக்கி காமிச்சிடுவானுங்க. நம்ம மக்களுக்கு அந்தளவு புரிஞ்சில் இருக்கார்ல, ஆஹா ஆமாம் முதுகு வளைஞ்சிருது அப்படின்னு, அது கொடுமை, அதனால் யானையை சவாரி செய்யக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பொய் பரப்புரை எப்பயுமே பண்ணுவானுங்க. ஜல்லிக்கட்டிலே தான் மாடு வந்து ஓடாது, நடக்கத்தான் போகும், அந்த மாதிரிலாம் விஷயம்லாம் வந்து காமாளித்தனம் பண்ணி ஸோ இதெல்லாம் அம்பலப்படுத்தி அந்த யானைகளை தூக்கிட்டு வந்துடுறேன். அவன் மதுராவில் இருக்கவனுக்கும் அவனுக்கும் வந்து கொஞ்சம் இடையூறுகள் கொடுக்குறேன். அவனுக்கு ஃபாரினில் ஃபண்ட்ஸ் வந்துட்டுருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் அந்த அம்மா யோசிக்குது, என்ன 3000 யானைட்டு இருக்குது, இப்போ 30 யானை தான் எடுத்திருக்கோம், 30, 35, 40 யானை எடுத்திருக்கோம், மிச்ச யானை எடுக்கிறதுக்குள்ளே விடிஞ்சிடும். அதனால் ஒரு பெரிய ஒரு பலியாடை கொண்டாடணும். ஆனால் அந்த பலியாடுக்கு வந்து மோடி எதிர்ப்பு தெரியக்கூடாது, ஏன்னா இது வந்து கோயிலுக்கு எதிராக பண்ணுறோம். ஸோ அதனால் ஆர்எஸ்எஸ் பிஜேபினாலே கொஞ்சம் இந்து மதத்துக்கு எதிராக பண்ண மாட்டானுங்க. பட் அவனுக்கு வாய் எப்படி அடைக்கணும்னு சொல்லிட்டு இந்தியாவில் கூட்டிகிட்டு வராங்க. யாரை, அம்மானி விட்டு பையனை. அவங்க வீட்டில் வந்து அவனை செல்ல குழந்தையாக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அவன் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து, அவன் ஆசைப்படுறது அவங்க அப்பா லெவலில் ஆசை பண்ணுறான். 1000கணக்கான கோடி லெவலில் ஒரு மிருகக்காட்சி சாலையை ஆரம்பிக்கணும், இந்த யானையெல்லாம் வர ஆரம்பிக்கணும், யானையெல்லாம் பார்த்து குஷியாகி இதே மாதிரி இதையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் மிருகக்காட்சியெல்லாம் ஆரம்பிக்கிறான். மிருகக்காட்சி சாலைக்கு அவன் கொண்டாந்த முக்கால்வாசி சட்டம் மீறி தான் கொண்டாடுறான். அதுதான் இப்படி இப்போ மூடி மறைச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி அப்புறம் பேசுவோம். முதல்ல இந்த யானைகள் போகிறத பார்த்தோன்னா நான் வந்து அப்போ இருந்து ட்ராக் பண்ணிவிட்டு எப்படி இந்த கோயில் யானைலாம் எடுக்கிறேன் அப்படின்னு பிஜேபி எல்லாத்துக்கும் எழுதுகிறேன். எதுனா எல்லாரும் பணத்துக்கு எதிராக எழுதுறோம்ல. இந்தியாவிலே பெரிய பணக்காரனுக்கு எதிராக நம்ம என்ன சாதாரண வாய்ஸு, சோஷியல் மீடியா 2 தான் டூலு. சோஷியல் மீடியா அப்பப்போ வந்து பிளாக் பண்ணி விட்றானுங்க, இல்லை நம்மளை ட்விட்டரில் வந்து ஐடியை தூக்கிடுவானுங்க, இந்த மாதிரி நம்ம ஃபேஸ்புக் பேஜை தூக்கிடுவானுங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. ஏன்னா அது ஒன்று தான் நமக்கு ஆயுதம், வேறு எதுவுமே ஆயுதம் கிடையாது. பென் இஸ் மைட்டி தேன் தி ஸ்வாட் மாதிரி. பட் அது பெண்ணையே நிப்பை உடச்சி விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, பெண் எழுதாது. அந்த மாதிரி தான் நம்ம கதை போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணால் இவனுக்கு ஆசை கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அதனால் அரிய வகை மிருகங்கள்லாம் உள்ள கொண்டாட ஆரம்பிச்சிட்டான்.
அதெல்லாம் ஒன்றா சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து நம்ம வந்து எடுத்தோன்னே அவன் சண்டை போட முடியாது. அவன் வந்து கொலாயத் மாதிரி இல்லை, நம்ம டேவிட் சின்னதாக இருந்துகிட்டு இருக்கோம், அவன் பெரிய அரக்கன் மாதிரி இருந்துகிட்டு இருக்கான், அவனை எப்படி சண்டை போடுறதுனால ஆயுதம் இருக்கணும், ஆவணங்கள் இருக்கணும், எல்லாம் திரட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த கேரளா யானைக்காரனுங்க வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுறானுங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அவனால் யானையை எடுக்க முடியல. தமிழ்நாட்டிலேருந்து இங்கேருந்து எடுக்க முடியல. நான் உள்ளே போய் அவன் எங்கே கேஸை போட்டால் நான் உள்ளே போய் நின்றுட்டு அடித்து விரட்டி விட்டுறது. கோவாலேருந்து ஒருத்தன் வந்து கேஸை போட்டான். ஓகே ஏதோ மயூரநாதர் கோயில் அவங்களால எடுக்க முடியல. அதான் வந்து கேஸை போட்டு பொய் கேஸ் போடுறான். நான் போய் அம்பலப்படுத்தி விட்றேன். எல்லாம் பொய் கேஸ் போடுறானுங்க. இவனெல்லாம் ஏற்கனவே ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. ஏன்னா எல்லாம் மாட்டினா அது பழைய திருடன் தான் எல்லாரும். அவன் ட்ராக் ரெக்கார்டு இந்தியாவில் எங்கேயாவது மாட்டிருப்பானுங்க. அதை வச்சு அந்த கேஸை கொண்டாந்து காமிச்சிரு. இந்த பாருங்க இதான் ஆவணம், இவன் ஏற்கனவே மாட்டான். அதே மாதிரி கடைசியாக மயிலாடுதுறையில மயூரநாதர் கோயில்னு ஒரு கோயில். அந்த யானையை ட்ரை பண்ணுறது கோவாலேருந்து ஒருத்தன் வந்து கேஸை போடுறான். நான் உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு சார் இந்த கேஸில் வந்து உள்ளே வரணும் அப்படின்னு. எதுக்காக அப்படின்னாங்க. இல்லை சார் இந்த மாதிரி மயூரநாதர்னு கோயில்னு இருக்கதே நான் இந்து எனக்கே தெரியாது. ஆனால் ஒருத்தர் கோவாலேருந்து வந்து மயூரநாதர் கோயிலில் ஒரு யானையை கொடுமைப்படுத்துறான் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு வில்லங்கம் இருக்குது. ரெண்டாவது வந்து நான் இந்து மத வழிபாடு ஆர்டிகல் 25 அதை வந்து இவன் சிதைக்க பார்க்குறான். அதனால் நான் சில உண்மைகள் எடுத்து வைக்க வேண்டியிருக்கு யானைகளை பற்றி. நான் யானை எக்ஸ்பர்ட். இவன் சொல்கிற விஷயம் எனக்கு தெரியாது, பட் யானைகள் எக்ஸ்பர்ட், நான் அதை பற்றி சொல்லணும். அப்புறம் இவனை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டேன் சார். இவன் வந்து மிருகங்களுடன் உடலுறவு கொள்வது சரின்னு எழுதிட்டு இருக்கான் அப்படின்னு கோர்ட்ல சொல்லிட்டேன். அது ரொம்ப புறம்பானதாச்சு. அந்த மென்டல் கும்பல் சார். நான் சொல்றேன்ல, இந்த இதெல்லாம் ஒரு பைத்தியக்கார கும்பல் தான். இந்த மாதிரி அவனுடைய பாஸ் ஒருத்தன் இருக்கா, பீட்டர் சிங்கர். அவன் மேனாகாந்திக்கு அவார்டெலாம் கொடுத்தான். அந்த மாதிரி பெருமையாக பேசிக்கிட்டாங்க. அவனும் மிருகங்களுடன் உடலுறவு கொள்வது தவறு இல்லைன்னு அவரும் எழுதிட்டு இருக்காரு ஒரு பக்கம். இவனுக்கு எல்லாமே ஒரு மரகலண்ட கேஸு. நான் கோர்ட்டில் சொல்லிட்டேன். நேராக சொன்னா அவனுக்கு வந்து ஏதோ ஒப்போஸ் பண்ணான். இல்லை சார் இந்த மாதிரிலாம் எழுதுறாரு, தப்பாக எழுதுறாரு. என்ன தப்பு எழுதுறாரு? பப்ளிஷ் பண்ணி எழுதியிருக்க அப்போ போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் கவுண்டர் பாயிண்ட் ஃபைல் பண்ணுங்கள். அவன் ஏன் உள்ள கேஸில் சேர்த்துக்கூடாது. அன்னைக்கு ஓடினவனு தான் ஓட்டானு வரவே இல்லை. அதே மாதிரி பீட்டா வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் யானையை தூக்க பார்த்தானுங்க. அதுக்கும் 1008 காசு சொன்னானுங்க. அதையும் நட முட்டுக்கட்டையாருன்னு ஓடல. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேஸையும் நான் அவனுக்கு அம்பலப்படுத்தி அசிங்கப்படுத்தவும் அதனால் வர நிறுத்திட்டானுங்க தமிழ்நாட்டுக்குள்ளே. ஆனால் தமிழ்நாட்டு வனத்துறை அங்கே போயிட்டு ஏதாவது பண்ணி வனத்துறையில் இருக்க யானை பாகனுக்கெல்லாம் வெளிநாட்டில் ட்ரைனிங் கொடுக்கணும். யானை பாகனுங்கிறதே இந்தியாவில தான் ஆரம்பிச்சது. எம்பாலுங்க கொண்டு போய் தாய்லாண்டில் கொண்டு போய் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க எப்பயுமே. சதிதான் எல்லாமே. எப்படியாவது காலி பண்ண. இப்போ நம்ம வந்து முதுமலையெல்லாம் வந்து யானை சவாரிகள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நிறுத்திட்டானுங்க வந்து உள்ள பூந்து கலைச்சு. அது யானைகள் பாவம் முதுகோலையும் அந்த கதை முதுகோலையும் சொல்லிட்டு ஆப்பிரிக்க யானையை காமிச்சிட்டு. ரெண்டாவது யானை வந்து இனப்பெருக்கமும் நிறுத்திட்டானுங்க உள்ள. ஏன்னா இப்போ நிறையா குட்டி யானைலாம் வெளியே வருது பார்த்தீங்களா, அனாதை ஆகுது. அந்த யானைகளுக்கு ஒரு அம்மா வேணும். யானைங்க வந்து இல்லை அலோ மதுரைன்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு யானை பல குட்டிகளை சேர்த்துக்கும். என்ன ஒரே யானைக்கிட்ட 2 குட்டி வேற அம்மா குட்டி கூட 2 யானை இருக்குது. 2 யானை குட்டி போடுது. ஒரு 2-3 குட்டி போடுறது வச்சுக்கோங்க. ஒரு யானை 2 இன்னும் 1. அது மாற்றி பால் குடிச்சுக்கோ எங்கே வேணாலும். அது அந்த பாசம் இருக்குது, அதுக்கு வளர்த்து விட்டுரும். அதனால தான் நம்ம எப்பயும் சொல்ல டாக்டர் கிருஷ்ணமூர்த்தியா நம்ம அப்படி டாக்டர் கேமோ அவர் இருக்கையில் என்ன பண்ணாரு, நிறைய யானைகள் வந்து இனப்பெருக்க நைட்டில் வந்து காட்டுக்குள்ளே விட்டுருவாங்க. பெண் யானைகள்லாம் அது போயிட்டு செயினோடு விடுவாங்க. அடுத்த நாள் போய் கூப்பிட்டு வந்துடுவாங்க. அது உள்ளே போயிட்டு கர்ப்பம் தெரிச்சு காட்டு யானைகளோட குழந்தை பெற்றுக்கும். ஸோ எப்பயுமே ஒரு யானை வந்து பாலூட்டியாக இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு யானைக்குட்டி வந்து அனாதையாக வந்தால் அதை விட்டு காப்பாற்றி எடுத்துடலாம். இதுதான் சயின்ஸ். அங்கே அதெல்லாம் வந்து மிருகவதை யானைக்குட்டியெல்லாம் பெருகுது கேப்டிவிட்டியில், இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் கொடுத்து நல்ல நம்ம இருக்கிற தமிழ் இந்து கோயிலில் தான் அதிகமாக பணம் இருக்குது. ஏன்னா சில மசூதிகள்லேயும் இருக்குது யானை வச்சுருக்காங்க. அதே மாதிரி சர்ச்சுகளில் கேரளாவில் வச்சுருக்காங்க. எங்கெல்லாம் பணம் இருக்கோ அங்கே 2 யானையை கொடுத்தா எல்லாம் பார்த்துட்டு போகிறான். இல்லை இப்போ கூட ஒரு நல்ல கும்கி யானையை நைட்டில் கட்டி வச்சுருந்துருக்கானுங்க. அப்போல்லாம் அவுத்து விட்டுருவானுங்க. கட்டி வச்சுருக்காதும் காட்டு யானை வந்து குத்தி அதை ஒழுங்காக ட்ரீட் பண்ணாமல் அப்படியே சீல் வச்சு 55 வருஷத்தில் சந்தோஷ்னு நல்லா பெடிக்குது. அந்த யானை பார்த்தீங்கன்னா திரேகாத்து ரொம்ப அழகாக இருக்கும். அதெல்லாம் அது மூலமாக குட்டி எடுத்தோம்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அந்த யானை வந்து சீல் வச்சு அழுகி செத்து போச்சு இப்போ. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து இந்த மிருக நொல்ல ஆர்வலர்கள் அதே கும்பல் தான் அறவேக்காடு. இவங்க நாயை பற்றியும் ஒழுங்காக தெரியாது, யானையை பற்றி என்ன தெரியும். இந்த மாதிரி ஆனால் போய் ப்ரோபகண்டா பண்ணுறதுக்கு இவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. அதான் சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த கோபி கூட சொன்னாது இல்லை, நீங்களாம் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கீங்க, ரொம்ப வெகுளியாக இருக்கீங்க, உங்களை யாரோ யூஸ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு. அதான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு ப்ரோபகண்டா. அதுக்கு போய் கொடி பிடிச்சிட்டு நிற்பானுங்க. யானையை கொடுமைப்படுத்தாதீர்கள், யானை சவாரி செய்யாதீர்கள். அந்த மாதிரி ஒரு முட்டாள் கும்பல் ஃபேஸ்புக்கில் கூட பார்த்தா இருக்கும். ரெஃப்யூஸ் டு ரைட் அந்த மாதிரிலாம் ஒரு கேம்பெயின் ஆரம்பிப்பானுங்க.
ஒரு 1000 முட்டாள்கள் வந்து ஆமாம் ஆமாம் அப்படிங்கும். கேரளாவில் எந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருக்குது? ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து பண்ண முடியல. ஏன்னா கேரளாவில் கொஞ்சம் அக்ரெஷனாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒரு சில விஷயங்கள் அவங்களோட பாரம்பரியத்தில் கை வைக்கும் போது கொஞ்சம் அக்ரெசிவ். ஆமாம், பட் அப்பையும் என்ன பண்ணுறானுங்கன்னா இந்த வந்தாரம் என்ன பண்ணுறானுங்கன்னா, அவன் பண்ண கோல்மால்குள்ளே போவோம். இந்த மாதிரி யானையெல்லாம் போவோம், நான் அம்பலப்படுத்துகிறேன், யானையெல்லாம் லைசன்ஸே இல்லாமல் எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு. அப்போ ஏன்னா 2002 என்னை வந்து செட் பண்ணுறதுக்காக வந்துட்டானுங்க அவங்க ஆஃபீஸ்லேருந்து. வந்து பணம்லாம் தாரோம் அது இப்படின்னு. ஆனால் எல்லாம் வேணாம், டொனேஷன் தான். முதல்ல பணத்தை பற்றி பேசல, லஞ்சம்லாம் பேசல. முதல்ல என்ன பேசுனாங்கன்னா ஒரு டொனேஷன் கொடுக்கணும், அவங்களுக்கு நல்லா வேலை பண்ணுறீங்க. அப்படியா சார், நல்லா வெரி குட் அப்படின்னு. முதல்ல வந்து ரிலையன்ஸ் சொல்லலை. சரி என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு வந்துருங்க. ஒரு மணப்பாக்கத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்தார், அவர் மூலமாக தான் அந்த கால் வந்தது. அவருக்கு தெரிஞ்சவன் தான் அந்த ரிலையன்ஸ் வேலை செய்கிறான் போல இருக்கு. அதனால் அவர் தான் கூப்பிட்டு சொன்னார். நான் சரி பார்க்குறேன் அப்படின்னு. நீங்கள் வாங்க இங்கே வந்துருங்க, கேஷாக கொடுத்துருங்க. நான் சொன்னேன், நான் என்ஜிஓ நடத்துகிறேன் சார், சொந்த காசு எடுத்துக்கல, இது எல்லாம் என்ஜிஓக்கு தான் போவோம், நாங்கள் செக்கு தான் எடுத்துக்குவோம், இல்லை கேஷை போய் பேங்க் அக்கௌண்ட் தரேன், அங்கே போய் டெபாசிட் பண்ணுங்க அப்படின்னு. அப்புறம் தான் வெளியே வருது கொஞ்சம் கொஞ்சமாக லஞ்சம் கொடுக்க ட்ரை பண்ணுறானுங்க. அது அட்டம் பண்ணி தான் நம்மளை மாட்டி விடலான்னு ட்ரை பண்ணியிருப்பானுங்க. அது சரியில்லை. அப்புறம் வந்து லஞ்சமாகவே பேசுகிறானுங்க. அப்போ நான் பண்ணுறதெல்லாம் தவறு, எடுத்து சொல்லுங்கள், இந்த யானையெல்லாம் திரும்ப கொடுத்து சொல்லுங்கள், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் முன்னு இருந்துடுறேன், இல்லை நான் நோண்டிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு. அப்படி சொன்னோன்னு என்ன பண்ணுறானுங்க, எப்படி இந்த பொய்யை உண்மையாக்குறதுன்னு சொல்லிட்டு இவனுங்களே வந்து 5 ஹைகோர்ட்டில் கேஸை போட்டு ரிலையன்ஸ் வந்து ஒரு தவறான குழுமம், அந்த தவறான விஷயங்கள் செய்கிறாங்க அப்படின்னு அவங்க ஆளுங்களை வச்சு கேஸை போடுறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறானுங்க, அங்கே அந்த வனத்துறையும் சென்ட்ரல் அத்தாரிட்டி மத்திய அரசு அவனை கூப்பிட்டு வந்துட்டு இல்லை அவங்க நல்லா தான் பண்ணுறாங்க, லைசன்ஸை பற்றி எந்த கோர்ட்லேயும் பேசலை. அவனுக்கு அந்த ப்ரையர் அப்ரூவல், அந்த லைசன்ஸ் மட்டும் இல்லை ப்ரையர் அப்ரூவல் அப்படிம்போம். அதாவது ப்ராஜெக்ட் பிளான்லாம் போட்டு ரெடி பண்ணி, நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அப்ரூவல் வாங்குறாங்களா அந்த மாதிரி தான் இதுவும். எல்லாம் பிளான்லாம் போட்டு அதை அப்ரூவல் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீ செங்கலையாக வைக்க முடியும். இவன் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்புறமா ப்ரையர் அப்ரூவல் வாங்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கேஸ் ஒன்று இருக்குது ஹைதராபாத்தில். என்ன பண்ணுறானுங்க, ஒரு புலியை வந்து உயிரோட தோலை உரிச்சிடறானுங்க, தோலை விற்கிறதுக்காக. ஓ, அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு சுப்ரீம் கோர்ட் அந்த கோர்ட்டில் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஜூவெல்லாம் கண்ணா பண்ணான்னு ஆரம்பிக்கிறனால தான் பிரச்சனை வருது, இனிமேல் ஜூவே ஆரம்பிக்கக்கூடாது, எங்களுடைய அப்ரூவல் இல்லாமல் சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டிட்டு நீ டீட்டெயில் டிபிஆர் படிப்போம், டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லாம் கொடு, அவன் அப்ரூவல் பண்ணுவான். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணு, என்கிட்ட வந்து ஒரு பெடிஷனை போட்டு எங்களுடைய அப்ரூவல் வாங்கின்னு சுப்ரீம் கோர்ட்டு கண்ட்ரோல் பண்ணி வச்சு அந்த. ஸோ இவன் அதுவும் பண்ணல, எந்த ஒரு புண்ணாக்கும் பண்ணல. இவன் என்ன பண்ணான், 5 கோட்டை ஏமாற்றி ஒரு ஆர்டர் வாங்கிட்டான். இவன் நல்லா பண்ணுறான். இங்கேருந்து ஒரு 1000 முதலையை அனுப்பிட்டு போயிட்டானுங்க. ஸோ இந்தியா முழுக்கெல்லாம் தெரிய வருது. அப்போ தான் இந்த ஹிமால் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு ராஜசேகர்னு சொல்லிட்டு அவர் இதை பற்றி ஆர்டிக்கல் எழுத ஆரம்பிக்கிறார். நான் வந்து யானையை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன், கோயில் யானை அங்கே போகிறது. அவர் வந்து அங்கே வந்திருக்க என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். என்னென்ன அரிய வகையான விலங்குகள், அந்த அரிய வகை விலங்குகளை சிஐடிஎஸ்னு ஒரு ஸ்தாபனம் தான் கண்ட்ரோல் பண்ணுது. கன்சோர்ட்டியம் ஃபார் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இன் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ், சிஐடிஎஸ் கன்சோர்ட்டியமாக கம்யூனிட்டி ஏதோ ஒன்று வரும். ஓகே, அந்த தான் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இதெல்லாம் அரிய வகை மிருகங்கள்னு அது சொல்லிடுச்சுன்னா, ஸோ அதை வந்து நீங்கள் இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போக முடியாது, அதே சட்டமீறல். அந்த சிஐடிஎஸில் நம்ம இந்தியாலாம் ஒரு மெம்பர். ஸோ மெம்பராக இருந்தாலே நீங்கள் வந்து அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் அடி பண்ணிடணும்னு அர்த்தம். ஸோ ஒரு மனித குரங்கு அங்கேருந்து இந்தியாவுக்குள்ளே கொண்டாண்டாங்கன்னா அது சட்டமீறல். ஆனால் இவன் மனித குரங்கு மட்டும் இல்லை, ஆப்பிரிக்க யானை, ஆப்பிரிக்கன் லயன்லாம் கொண்டாந்துருக்கான். ஆப்பிரிக்க யானை 2 கொண்டாந்தான், அதில் ஒன்று செத்து போச்சு. ஓகே, உள்ளே வந்து ஒரு ஆண் யானை 3 யானை பாகங்களில் ஒரே நாள் கொண்டு இருக்குது. அதுவும் வெளியே வராது. அந்த நியூஸ் எல்லாம் அனுப்பிடுவானுங்க. அங்கே வேலை செய்யணும்னாலே உங்களுக்கு மொபைல் ஃபோன் நீங்கள் சரண்டர் பண்ணிடணும், அவங்கள்ட்ட வீடியோ எடுத்து அனுப்பிடுவானு. இவன் காட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது வயசு போன 4 யானையை வந்து குளிக்கிற மாதிரி காமிப்பான். கிட்டத்தட்ட 240 யானை தூக்கியிருக்கான் அது வரைக்கும். இந்தியா முழுக்க இருந்து 240 யானை. அதில் வந்து 40-50 இறந்துருச்சு. யானை பாவல் நிறைய பேர் செத்து போயிட்டானுங்க. இந்த விஷயம் வெளியே வராது. அது தவிர 250 சிறுத்தை வச்சுருக்கான் உள்ள. நம்ம வனத்தில் அவ்வளோ இருக்காதுன்னு நினைக்கிறேன், எல்லாம் அவன் வச்சுருக்கான். அதே மாதிரி புலிகள், அதாவது நம்ம சாதாரண புலியிலேருந்து இந்த ஒயிட் டைகர்லேருந்து இந்த பனி புலிகள்லாம் இருக்குல்ல, ஓகே, சைபீரியன்னா அதெல்லாம் வச்சுருக்கான். ஸோ அதெல்லாம் ஏசியில் தான் வைக்கணும். அதெல்லாம் ஏசி போட்டு முட்டாளாக அது மாதிரிலாம் வேலை பண்ணுவானா. ஸோ அந்த மாதிரிலாம் ஏசியெல்லாம் போட்டு வச்சுருக்கான். சின்ன மிருக காட்சியெல்லாம் இவ்வளோ, அதுவும் 1030,000 மிருகங்களை கொண்டாந்து அங்கே வச்சுக்கிட்டு அப்போ தான் ராஜசேகர் எழுதுறாரு. எல்லாமே இந்த சிஐடிஎஸ்க்கு எகேன்ஸ்டானது. அதே மாதிரி ஐயூசிஎன் ரெட் லிஸ்ட், இதெல்லாம் வந்து அழியும் தருவாயில் இருக்கும் மிருகங்கள்லாம் கொண்டாந்து வைக்கிறான். இதெல்லாம் ஒரு பெரிய சீர்கேடு. 2வது, குஜராத்தில் அவன் அந்த பண்ணுற இடம் வந்து ஃபுல்லாக ரிஃபைனரி.
அந்த காலத்தில் என்ன சுத்திகரிப்பு இடமா இருந்திருக்கும். திருபாய் அம்மானி பண்ணதாக இருக்கும். இவங்க தான் விளையாட்டாக போச்சு அம்மாவுக்கும் பையனுக்கும். ஸோ ஐபிஎல் மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க, இதெல்லாம் அது ஜடப்பொருள் நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அந்த மாதிரி ஆரம்பித்து ஆயிரக்கணக்கான மிருகங்கள், ஆயிரக்கணக்கான டாக்டருங்கள்லாம் வச்சு, ஆளுங்கள்லாம் வச்சு, இப்போ நம்ம கேள்வி வந்து நாளைக்கே வந்து திவாலா ஆயிடுச்சுன்னா இது ரிலையன்ஸு என்ன ஆகும்? ஆக முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா தம்பி ஆகிட்டார். என்ன அனில் அம்பானி திவாலாகி இப்போ வந்து கிட்டத்தட்ட கேஸை போட்டு உள்ள தூக்கி வச்சுட்டாங்களா, வைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இவங்களும் ஆகிட்டாங்கன்னா நாளைக்கு யார் பொறுப்பு? மோடிஜி போய் பார்த்துக்குவாரா? மோடிஜியும் அமித்ஷாவும் போலீஸ் இங்கெல்லாம் பார்த்துக்கலாம். அந்த நிலைமைக்கு வந்துடும் பாஜக. ஸோ இது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயத்த இவ்வளோ பெருசாக்கி அதை வந்து வளர்த்து விட்டுட்டாங்க. ஓகே. ஸோ இது வந்து பழைய கதை. இப்போ புது கதைக்குள்ளே வாங்க. அது புது கதைக்குள்ளே போவோம். புது கதை என்னாச்சு, கேரளா காலத்தில் கேரளாவில் இருக்க நம்ம தோஸ்தெல்லாம் யானைக்காரனும் ரொம்ப ஃப்ரெண்ட் எனக்கு. அந்த காலத்தில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். சர்க்கஸில் மிருகெல்லாம் கொண்டு போயிட்டு திருப்பதி இதில் போட்டானுங்க, காப்பாற்றுறோம் அப்படின்னு. ஒரு வாரத்தில் செத்து போச்சு, 1-2 வாரத்தில். அதெல்லாம் ஊட்டி வளர்த்த, கையில் ஊட்டி வளர்த்த மிருகங்கள். அதை கொண்டு போய் கூண்டில் போட்டு வச்சா சர்க்கஸ் மாதிரி, ஜூ மாதிரி அதெல்லாம் செத்து போச்சு. இந்த மாதிரி நிறையா குடும்பம் வந்து மிருகத்தை காப்பாற்றுன்னு சொல்லி மிருகத்தை அழிச்சது தான் ஜாஸ்தி இவனுங்க. இந்த தெருநாய் விஷயத்துல எவ்வளோ நாய் செத்துருக்கு தெரியுமா? அந்த ஆப்ரேஷன் தப்பாக பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள், பிடிக்கையில் அடிபட்டு, இந்த மாதிரி நிறைய நாய்கள் அதில் கொண்டு போய் கருத்தடை பண்ணுற மையத்திலே ரேபிஸ் எல்லா நோயும் இருக்குது. அங்கேருந்து தான் நோய் பரவுது. அந்த மாதிரி நிறைய நாய்கள் இவங்க வந்து காப்பாற்றுறேன்னு சொல்லி எதில் இறங்குறாங்களோ அதெல்லாம் வந்து அழிக்கிறானுங்கன்னு அர்த்தம். ஒரு முட்டாள்தனமான கும்பல் இவனுங்க. ஸோ அதே தான் இங்கேயும். ஸோ இப்போ நடந்த கேஸுன்னா அந்த கேரளாக்காரங்கள்லாம் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு, ஏன்னா திரிபுரா கோர்ட்டில் என்ன ஆகுதுன்னா, எதுக்கு ஒரு வாட்டி கோர்ட்டுக்கு வரணும், நாங்களே ஒரு கமிட்டி ஒன்று போடுறோம், ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வச்சு ஒரு 5 பேரை வச்சு அவங்க டிசைட் பண்ணுவாங்க எந்தெந்த மிருகம்லாம் நார்த் ஈஸ்ட்லேருந்து போகணும் அப்படின்னு. வடகிழக்கில் என்னெல்லாம் மிருகம்லாம் போகணும் அவங்க இந்த கமிட்டி. ஸோ எங்களுக்கு புரிஞ்சு போச்சு, கமிட்டியெல்லாம் போட்டால் ஜோராக போகணும். அப்புறம் என்ன பண்ணுறானுங்க, இந்த பெங்களூரில் ஒருத்தன் கேஸ் போட்டான், இந்த மிருகம்லாம் போகக்கூடாதுன்னு. அவன் என்ன பண்ணுறான், இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட் அப்பீலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு இந்த இங்கே நார்த் ஈஸ்ட்லேருந்து அனுப்பலாம்னு சொல்லி ஒரு கமிட்டி போட்டிருக்கான். அந்த கமிட்டி நார்த் ஈஸ்ட்டுக்கு மட்டும்தான், இல்லை இந்தியாவுக்கே இருக்கான் அப்படின்னு. இவன் அடி வாங்கினான் அந்த கேஸில். இவன் பினாமியாக போட்டு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு தோற்று போனவன், இல்லை அது கோல்மால் பண்ணி அந்த மாதிரி இவனே போயிட்டு ஒரு அப்பீல் போட்டு அந்த இதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு அவங்களுக்கு. அது வந்து ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் ஆல் இண்டியாவுக்கு யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இதுதான் இருந்ததுலே பெரிய திருட்டுத்தனம். இந்த ஹை பவர் கமிட்டின்னு ஒன்று போட்டு அவன் டெல்லியில் இருப்பானா, அவன் தமிழ்நாட்டில் இருக்க கோயில் யானை எடுத்துகிட்டு போகலாமா வேணாம்னா அவன் சொல்லுவானா. இது சட்டத்துக்கும் முரண், எல்லா நீதிக்கும் முரண். அதாவது ஒவ்வொரு அரசும் இதுக்கு எதிர்த்து போராட வேண்டிய விஷயம் அது. ஸோ கேரளாக்காரனுங்க வந்து இதை பார்த்துட்டு இந்த கொடுமையெல்லாம் பார்த்துட்டு அவங்க யானையை தூக்குறதுக்காக அங்கே கேரளாவில் என்ன பண்ணுறாங்க, அங்கே ஒரு கேஸை போட்டு இந்த ஹை பவர் கமிட்டி இங்கேருந்து யானையை கொண்டு போக உதவி பண்ணலாமா அப்படின்னோன்னா அங்கே கோர்ட்லேயும் ஒரு ஆர்டர் வாங்கிடுறானுங்க. ஆமாம்மா, ஹை பவர் கமிட்டி டெல்லியிலேருந்து கேரளா இருக்க யானெல்லாம் தூக்கலான்னு. அவன் ஆடி போயிடுறான். ஆடி போட்டு நான்கிட்ட வந்து புலம்புறானுங்க, இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குன்னு. ஸோ நான் எழுதி வச்சுருக்கேன் சார் ஒரு கேஸு அம்பானிக்கு எதிராக, பட் நான் இப்போ போட மாட்டேன், அது டைரெக்டாக போட்டோம்னா அடி வாங்கிடும், அதனால் இன்டைரக்டாக போடணுன்னு எழுதி வச்சுருந்தா காமிக்கிறேன். இவன் அதுக்குள்ளே ஒரு லாயரை பிடிச்சிடுறார் டெல்லியில். அவர் வந்து அவருக்கு கொடுத்தா, நான் கொடுத்த டேட்டாலாம் வச்சுட்டு அவர் டைரெக்டாக அடிச்சிடுறாரு. வன்தாராவை அடித்து அவர் ஒரு பெட்டிஷன் எழுதி காமிக்கிறார். நான் சொல்கிறேன், நீ டைரெக்டாக அடிச்சேன்னா இது வரைக்கும் 33 பெட்டிஷன் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. இது 34வது இதுவும் டிஸ்மிஸ் ஆயிரும். டிஸ்மிஸ் ஆகணும்னு நீ ஃபைல் பண்ணு அப்படின்னு. அவர் உணர்ச்சி வசப்பட்டு என்ன லாஸ்ட் புஷ்ன்னு போய் ஃபைல் பண்ணிட்டார். கேரளாக்காரன் சொன்னேன், என்னையா பண்ணிட்டீங்க, இதோட கதை முடிய போகுது அப்படின்னு. இல்லை ஏதோ ஒரு நமக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கும் பார்க்கலாம் அப்படின்னானுங்க. அப்போ தான் இந்த கோர்ட்டில் வந்து கேட்கல. இப்போ நான் வந்து வேறு வழி இல்லாமல் அந்த கோர்ட்டில் போய் நானும் உள்ளே வரேன் சொல்லி கோர்ட்டில் சொல்கிறேன். அப்போ தான் இல்லை நாங்கள் உங்களை ஏற்றுக்க முடியாது, பெட்டிஷனாக இருக்க நாங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எஸ்ஐடி போடுறோம், சிறப்பு புலனாய்வு குழு ஒன்று அமைக்கிறோம். ஒரு 4 பேர், ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் 2 பேர், அப்புறம் ஒரு டிஜிபி ஒருத்தர் பாம்பேயில் மகாராஷ்டிராவில் இருந்தவர், அப்புறம் ஒரு கஸ்டம்ஸில் இருந்தவர் 4 பேர். அவங்க 4 பேரையும் போட்டு இவர்கள் போய் துப்பு துளக்குவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்றைக்கி வந்துச்சு கேஸு. இன்றைக்கி வந்தோன்னா துப்பு துளக்கி ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. 12ஆம் தேதியை கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி 15ஆம் தேதி அவங்க எல்லா துறையும் ஒழுங்காக பயணம் செய்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
எனக்கு தலை என்ன எப்படி அவங்க அந்த மாதிரி ஒரு புலனாய்வு குழுன்னா என்ன, அவன் போய் கண்டறியணும், துப்பு துளக்கி தான் அவன் வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும். சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க இங்கே வந்து. அது கோர்ட் அப்படி கேட்டிருக்கு. கோர்ட் வந்து 10 கேள்விகளை கொடுத்து இந்த 10 கேள்விகளுக்கு விடை எடுத்துட்டு வாங்கன்னு. அதுக்கு எதுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்டு ஜட்ஜு, அப்புறம் ஒரு ஜார்க்கண்ட் ரிட்டையர்டு ஜட்ஜு, அதுக்கப்புறம் ஒரு டிஜிபி, ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர், எதுக்கு இவங்கெல்லாம் 4 பேர்? இது கிட்டத்தட்ட ஒரு தபால்காரன் வேலை தானே பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் எங்களுடைய இது ஆதங்கமே. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, டைரெக்டாக அடிக்கக்கூடாது, அவர் உணர்ச்சி வசப்பட்டு பண்ணிட்டாரு அப்படி. டைரெக்டாக அடிக்காமல் இன்டைரக்டாக போயிருந்தா என்ன மாதிரி இதாகிருக்கும்? இன்டைரக்டாக நம்ம போயிருக்கோன்னா அவனை விட்டுட்டு நம்ம வந்து யார் தப்பு பண்ணது இல்லை, ஃபுல்லாக சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி, அவன் தான் அந்த லைசன்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியவன். ஓகே, லைசன்ஸ் கொடுக்காம மிருகங்களை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் லைசன்ஸ் கொடுத்தான்னா இது ப்ரையர் அப்ரூவல். ப்ரையர் அப்ரூவல்னா வீடு கட்டுறதுக்கு முன்னாடி தான் நீ அப்ரூவல் வாங்கணும். வீடு கட்டி முடிஞ்சதுக்கப்புறம் போய் அப்ரூவல் வாங்கினா அது இல்லீகல். சரியா? அந்த வீட்டை உடைக்க கூட சொல்லலாம். நிறைய வீடுகள்லாம் உடைச்சிருக்காங்க. அப்ரூவல் இல்லாமல் வாங்கின இடங்கள், பில்டிங்கு, கமர்ஷியல் பில்டிங்லாம் உடைச்சிருக்குல்ல, ஹைகோர்ட்லாம் ஆர்டர் போட்டிருக்குல்ல. ஸோ நீதிமன்றத்துக்கு அந்த இது இருக்கு, என்னது அதிகாரம். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் இது. நீ வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டாக ஆரம்பிச்சு 200 யானைகள் திருடினதுக்கப்புறம் நீ லைசன்ஸ் வாங்க முடியுமா? இவ்வளோனா ஏதாவது 10 வருஷமா திருட நான் ரெண்டேர், நான் இனிமேல் காசு கொடுக்குறேன், லைசன்ஸை கொடுங்க, நான் இனிமேல் திருந்தி வாழ்றேன். ஸோ இதே வந்து இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, எஸ்ஐடி வந்து எல்லா துறைகளும் எந்த திருப்தியாக செயல்பட்டன என்று சொல்லிவிட்டன, அதனால் கதையை முடிச்சிடுறோம் அப்படின்னு. ஓகே, இப்போ வந்தாரா இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன சார் பெனிஃபிட்டு? 30,000 அனிமல்களை வச்சுட்டு சாப்பாடு போட்டு அதை வந்து உள்ளாரே யாரையும் வந்து ஐசிஆர் வரைக்கும் போங்க. சிலர் வந்து வீட்டில் 100 நாய் சொன்னீங்க, நீ 200 நாயை. இவன் யார்? இவங்கெல்லாம் கருணெல்லாம் படித்தவங்களா? இவங்கெல்லாம் மகாத்மா காந்தியோட தம்பிகளா, இல்லை அப்துல் கலாமுடைய தம்பிகளா? என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள். அதே மாதிரி தான் இவனும், வேறு வித்தியாசமே கிடையாது. இப்போ வந்து அவனுடைய இலீகாலிட்டியை பற்றி பேசுவோம். என்ன, இவங்க எதுவுமே இல்லை, எல்லாம் சிறம்பட இருக்குது, எல்லாம் சொல்லியிருக்காங்க. சிஐடிஎஸ்ல ஒரு சிம்பான்சி இருக்குது, மனித குரங்கு. மனித குரங்கை கொண்டாடுவது என்ன, சிம்பான்சி மனித குரங்கு தானே, தமிழில் மனித குரங்காக தான் இருக்கும். ஸோ அதை வந்து கொண்டாடுறதே சட்டவிரோதம். இப்போ அது உங்கள் வீட்டில் இருக்குது. மனித குரங்குகள் ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம். அந்த மனித குரங்குகளை இந்தியாவுக்குள் கொண்டாடுறதுக்கு நீங்கள் பணம் கொடுத்துருப்பீர்கள் அல்லவா, அதுதான் ப்ரெடிகேட் ஆஃபென்ஸ் அப்படிம்போம். இது ரெண்டும் இருக்குன்னா இடி உள்ளே வந்து உங்களை ரெய்ட் பண்ணலாம். இப்படி வந்து ஒரு அப்பட்டமான ஒரு திருட்டுத்தனத்தை நீ பண்ணிட்டு அதை இன்னைக்கு மூடி மறைக்கிறீங்கன்னா அது எவ்வளோ கேவலமான செயல். யோசிச்சு பாருங்க. அப்சல்யூட்லி ஒரு கேவலமான செயல். இது நம்ம நாட்டில் மட்டும்தான் இது சாத்தியப்படுமா சார்? இதுவே ஒரு அமெரிக்காவோ அந்த மற்ற நாடுல பண்ணவே முடியாது. ஏன்னா மனசாட்சியுடன் வேலை செய்பவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, கரப்ட் இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய கவர்மெண்ட் கரப்ஷன் இல்லாமல் இருக்குது, கரப்ஷன் இருக்குது. ஆனால் இந்த அளவு ஒரு யானையை வந்து சோத்துல போட்டு மலைக்கிறவங்க எவனும் ஒரு முட்டாள் கூட அது மாதிரிலாம் பண்ண மாட்டானுங்க, யோசிப்பானுங்க அவனுங்களே. இது வந்து அசிங்கம், நமக்கு மட்டும் இல்லை, தேசத்துக்கே அசிங்கம். இது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு அசிங்கம். அதாவது யாரெல்லாம் இந்த கட்சிகளுக்கு ஓட்டு போட்டாங்களோ அவங்களுக்கு அசிங்கம், மனசாட்சி உள்ளவனுக்கு அசிங்கம். அதை விட எங்கள் மாதிரி மிருகநல ஆர்வலர்கள், உண்மையான அந்த விலங்கு நல ஆர்வலர்கள், வனவிலங்கு ஆர்வலர்கள், வனத்தையும் சுற்றுப்புற சூழலையும் காப்பாற்ற வேண்டும் என்று போராடுபவர்கள், எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சோகமான தினமாக தான் நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் இவ்வளோ ஒரே ஆளாக நின்று இவ்வளோ விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதீத மிரட்டல்னா எந்த மிரட்டல் உங்களுக்கு வந்துச்சு? வறுமை. இப்போ கூட இந்த போலீஸ் கார்பரேஷன் கமிஷன் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து நாட்டில் கலவரம் ஏற்படுத்த பார்க்கிறார், 2 பிரிவினருக்கு எதிராக சண்டை மூட்டி விட பார்க்கிறார். எதிர்ப்பவர்கள் ஆதரிப்பவர்கள் அந்த 2 பிரிவினர், நாய் ஆர்வலர்கள், நாய் எதிர்ப்பாளர்கள், நாய் ஹேட்டர், டாக் லவர் அண்ட் ஹேட்டருக்கு நடுவில் சண்டையை மூட்ட பார்க்கிறார். ஸோ இது இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் கொஞ்சம் ஓரளவு மீறி போனால் அந்த வேளாங்கண்ணி கும்பலில் என்ன பண்ணாங்க, பெண்களை விட்டு தப்பாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்லாம் கேஸ் போட சொல்லுவாங்க. அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டாங்க, அதெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ எல்லாம் தாண்டி வரணும், வேறு வழி இல்லை. ஸோ ரிஸ்க் இருக்குது, ரிஸ்க் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஆனால் அதை மீறி நம்ம ஒரு நல்ல விஷயத்த பண்ணும்பொழுது ரிஸ்க் எடுக்கலாம். ஓகே, பயம் இருக்கக்கூடாது. பயம் இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, பயம் இருந்தாலும் பேட்டியே கொடுக்க முடியாது. கண்டிப்பாக. ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் அதான், நம்ம ஆக்டிவிஸ்ட். நம்ம வந்து ஒரு வக்கீல் கிடையாது, நம்ம ஒரு இது கிடையாது, நம்ம யார் தயவுலையும் கிடையாது. யார் தப்பு பண்ணாலும் எடுத்து சொல்கிறதுக்கு அந்த தைரியம் இருக்கணும். உச்சநீதிமன்றமே தப்பு பண்ணால் சொல்ல வேண்டிட்டு போகணும். அவதூறு போட்டால் போட்டுக்கிட்டோம், பட் நீங்கள் சொல்கிறத சொல்லித்தானே ஆகணும். அது சொல்லாமலாம் இருக்க முடியாதுல்ல. கண்டிப்பாக. ஸோ ஒரு எஸ்ஐடியை போட்டு எஸ்ஐடி போயிட்டு இவர்கள்லாம் சரியாக வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு எல்லாம் தப்பு பண்ணது மத்திய அரசு.
அந்த மத்திய அரசில் இருக்கவங்களே கேட்டு நீங்கள் நான் கரெக்டாக பண்ணீங்களான்னா அவன் கரெக்டாக பண்ணதுன்னு சொல்ல போகிறான். இல்லை நான் தப்பு பண்ணேன் சார், மறைச்சிட்டேன் சார் சொல்லுவானா? ஒன்றாவது ரிப்போர்ட்டாக போட்டு அதில் வந்து நீதி வருதுன்னா அதை பற்றி இது பேசும் பொருளாக வேண்டும். ஏன்னா நிறையா சரி அதான் என்ன பிரச்சனைனா, அம்பானி வந்து பல ஊடகங்கள் பத்திரிகைகளுக்கெல்லாம் வந்து பெரிய அளவில் அட்வர்டைஸ்மெண்ட் காசு வருது. இப்போ எந்த ஒரு ஊடகத்தில் போயிட்டு அம்பானிக்கு எதிராக பேசணும்னா அவன் நாளைக்கு அதை போடவே மாட்டாங்க. அதே மாதிரி பத்திரிகையும் போட மாட்டாங்க. ஸோ அந்தளவு அழுத்தம் இங்கே தமிழக அரசுல வந்து, ஏன்னா தமிழக அரசு கோடிக்கணக்காக அவங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுக்குது அந்த பத்திரிகைக்கு. ஸோ அவங்க சொன்னால் கேட்டு தான் ஆகணும். அதே மாதிரி தான் அம்பானியை பற்றி யாருமே பேசலை. வயர் மட்டும்தான் அன்றைக்கி எழுதியிருந்தாங்க என்னென்னலாம் நடக்குது. இன்றைக்கி ஒருத்தர் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல்ஸ் எழுதுகிறாங்களே தவிர ஒரு ஸ்தாபனமாக பத்திரிக்கை, இதெல்லாம் பத்திரிகையின் கடமை, ஊடகத்தின் கடமை. யாரும் எழுத ரெடியாக இல்லை, என்ன பண்ணுறது? வேணால் NDTV எழுதுவாங்க, ஏன்னா அது வந்து அதானிக்கு சொந்தமானது. அம்பானி மேலே ஏதாவது கால் பண்ண வச்சுருந்தா அவங்க எழுதுவாங்க. பட் அதுலேயும் ஃபுல்லாக சங்கிகள் இருக்கிறார்கள். ஸோ எண்ட் ஆஃப் த டே நீங்கள் அம்பானிக்கு அதானிக்கு பிரச்சனை இருந்தாலும் அவர்கள் சங்கிகளாக இருப்பதால் பாஜகவை காப்பாற்ற நினைப்பார்களே தவிர உண்மையை வெளிக்கொண்டாட மாட்டார்கள். பட் உண்மை ஒரு நாளைக்கு வெளியே வரும் சார். கண்டிப்பாக நம்மளா அது வரைக்கும் உயிரோட இருக்குமான்னு தெரியல. பட் ஒரு நாளைக்கு வெளியே வரும். அன்னைக்கு அம்பலப்படுவார்கள், அசிங்கப்படுவார்கள். பலர் யோசிப்பார்கள், இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம். நாளைக்கு ஒரு சுனாமி வந்து அந்த எல்லா மிருகங்களும் அடிச்சுக்கிட்டு போச்சுன்னா என்ன நடக்கும்? ஒரு சுனாமி வந்து ஆமாம், ஒரு டிசாஸ்டர் இல்லை, ஒரு எர்த்குவேக் வந்து எல்லாம் காலி ஆயிடுச்சுன்னா எவன் என்ன பண்ண முடியும்? இல்லை அம்பானி திவால் ஆகிட்டான்னா நாளைக்கு நான் மிருகங்களுக்கெல்லாம் சோறு போட முடியாது. ஏசி இருக்காது சார். சைபீரியன் டைகருக்கு எங்கே அந்த ஏசி கொடுப்பானுங்க? அந்த மாதிரி நிலவரையில் நான் அந்த மாதிரி நிலைமை வரணும்னு யோசிக்கிறேன். ஏன்னா பாவம் தான் மிருகங்கள். ஆனால் அந்த மாதிரி நிலைமை வந்தால் தான் முழு பாஜக அரசாங்கமே அங்கே வந்து புலியையும் நாயையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அங்கே போயிட்டு அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தால் தான் இவங்களுக்கெல்லாம் ஒரு படிப்பினை வந்தால் தான் இவங்கெல்லாம் திருந்துவாங்க. இல்லைன்னா அந்த மமதை ஆட்சி அந்த அதிகாரத்தில் வந்து எல்லாத்தையும் துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க. கண்டிப்பாக சார். உங்களுடைய நேரத்திற்கும் உங்களோட வார்த்தைகளும் நன்றி. நீங்கள் பல வருஷமாக ஒரு விஷயத்தை முன்னெடுத்து கொண்டு போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கான வெற்றி இப்போ இல்லைனாலும் வருங்காலத்தில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கீங்க. நம்பிக்கை ஜெயிக்கட்டும். நன்றி சார். நன்றி, வணக்கம்.